தேடி ஜனங்க அலையிறாங்க தெரியுமா? ஐயோ, அன்றைக்கு சமயபுரம் பக்கத்தில் தான் ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கியிருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, புரியுங்களா? காளைகளை கொடுக்க விரும்புகிறவர்கள், ஆடு மாடை கொடுக்க விரும்புகிறவர்கள் முதலாவது அங்கே இருக்க டாக்டர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு ஆடு மாடுகளை காணிக்கையாக கொடுக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, நினச்சி பாருங்க, ஜனங்க கூட்டமாக போகுது, எங்கே போகிறோன்னு தெரியல, ஜனங்க தேடி போகிறாங்க. அப்போ ஜனங்களுடைய எண்ணம் என்னன்னா, நம்ம போய் அங்கே போய் கடவுளை பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், ஒரு ஐதீகத்தில் போகிறான். போயிட்டு அவன் எப்படி வரான்னு நினைக்கிறீங்க? எப்படி போனானோ அப்படியே தான் திரும்புகிறான். நானும் சொல்கிறேன், இங்கே நீங்கள் வந்துவிட்டு இதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கு பேர் ஏதேன் கிடையாது. நீங்களும் தேவனும் இருக்கிற இடம் பேர் தான் ஏதேன். சொல்லுங்க, தேவன் மட்டும் இருக்கிற இடம் பரலோகங்க. தேவனும் மனுஷனும் இருக்கிற இடம் தாங்க ஏதேன். மறந்துடக்கூடாது. தேவன் தனிமையாய் இருப்பதை அவரே விரும்பலை. மறந்துடக்கூடாது. தானாய் மட்டும் இருப்பதை அவர் விரும்பவே இல்லை. அதனால தான் மனுஷனை தான் சாயலாகவே படைச்சார், தன்னுடைய ரூபத்தின்படியே படைச்சார். தன்னுடைய ரூபமாகவும் தன்னுடைய சாயலாகவும் மனுஷனை உண்டாக்கினார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் நம்மை போல ஒருவனாக இருக்கணும், நாமும் அவனோட கூட இருக்கணும்ன்றான் தேவனுடைய திருவுள சித்தம். திருவுள சித்தமே அதுதான். இதற்குத்தான் ஏதேன் உருவாக்கப்பட்டதை தவிர மனுஷன் வாழ்வதற்காக மாத்திரம் ஏதேன் உருவாக்கப்படவில்லை. நான் சொல்றேன், பரலோகத்தை விட்டு கடவுள் 6000 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கி வந்துட்டார். தெரியுமா உங்களுக்கு? 6000 years பேக் நீங்க போனீங்கன்னா கடவுள் ஏதேன் ஒன்றை உருவாக்கி அந்த ஏதேனிலே உலாவி கொண்டிருந்தாருன்னு தான் வேதம் சொல்லுது. நான் சொல்லுவேன், 6000 வருஷத்துக்கு முன்னாடியே பரலோகத்தை விட்டு தெய்வம் இங்கே இறங்கி வந்துட்டார். மனுஷனோடு சஞ்சரிப்பதற்காக, மனிதனோடு சம்பாஷிப்பதற்காக. சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனோடு சஞ்சரிக்கணும், மனுஷனோடு சம்பாஷிக்கணும். அவருக்கு சந்தோஷமே நம்ம தாங்க, நமக்கு மகிழ்ச்சியா அவர் தாங்க. கையை தெளிவா சொல்லுங்க பாருலாம். எனக்கு சந்தோஷம் அவரு, அவருக்கு சந்தோஷம் யாரு? நான். இதுதான் ஏதேன். சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் ஏதேன். இதை தவிர வேற அர்த்தமே கிடையாது. தேவனும் மனிதனும் சஞ்சரிக்கிற இடமே ஏதேன். தேவனும் மனிதனும் சம்பாஷிக்கிற இடமே ஏதேன். இந்த வசனத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ள கர்த்தராகிய உன்னதமான கர்த்தராகிய நான் ரெண்டு வெரைட்டியை சொல்றார். ரெண்டு வெரைட்டியை சொல்றார். ஏதேனுக்கு அப்புறம் அவர் சொல்லுகிற வெரைட்டி 2 வெரைட்டி. புரியுங்களா? நான் இன்னும் விளக்க நேரங்களை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. சொன்ன நேரத்துக்கு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். புரியல? இந்த 2 வெரைட்டி, 2 வெரைட்டி. ஒன்று தெரியுமா? சாரி ஃபார் த சேன், டேன் பேக் த ப்ரௌட்னஸ். உங்கள் பெருமையை விட்டு திரும்பினீங்கன்னா, உங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டீங்கன்னா, அந்த 2 கேரக்டர் இதுதான். அவர் சொல்றாரு, பணிந்த, குனிந்த, நொறுங்குண்ட இப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களை உயிர்ப்பிக்கிறதற்கு நான் அவர்களோடு வாசம் பண்ணுவேன். மறுபடியும் ஒரு ஏதேன் எனக்குள்ள உருவாகுது. ஐயா, அந்த ஏதேன்ல மனுஷனும் தேவனும் மகிழ்ச்சியா வாழ்ந்த காலங்கள் உண்டு ஐயா. மகிழ்ச்சியா இருந்தாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே அவ்வளோ மகிழ்ச்சியா சந்தோஷமா ஏதேன்ல இருந்தாங்க. கடவுள் 6000 வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷனோடு வாழ்வதற்காக இறங்கி வந்துட்டார். மனுஷனோடு வாழ்ந்தார், அவனோடு சஞ்சரித்தார். அவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அவர் உலாவி கொண்டிருந்தார். வசனங்கள் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா அவன் அவரை போல இருந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அவரை போல, சொல்லுங்க, அப்படியே அவரை போல சொக்க தங்கமா இருந்தான். அவரை போல சுத்த வெள்ளியா இருந்தான். அவர் நினைச்சதெல்லாம் அவன் செஞ்சு காமிச்சான். அவர் என்னெல்லாம் யோசிச்சாரோ அதெல்லாம் பேரா வச்சான். எல்லாத்தையும் பார்த்தார். சூப்பர். அவர் ரொம்ப ஆசைப்பட்டு அவன் மேல மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாம மறந்துடக்கூடாது. ஒரு ஏற்ற துணையை, ஒரு கல்யாணத்தை கூட பண்ணி வைக்கிறார். மறந்துடக்கூடாது. ரைட்டு, ஏன் சந்தோஷம் ஒன்று, அவனுக்கு அவன் சாயல ஒரு ஆள் இருந்தா அவன் பாவம், அவன் அதிலோடு சந்தோஷமா இருப்பானேன்னு சொல்லி அங்கே ஒரு பார்ட்னரை ரெடி பண்ணுறாரு, ஒரு ஹெல்ப்பரை ரெடி பண்ணுறாரு. எல்லாமே செஞ்சு கொடுத்து தோட்டம் ஜெகஜோதியா மகிழ்ச்சியா இருந்துச்சு. சொல்லுங்க பார்க்க, ஜெகஜோதியா ஏதே. திரும்ப சொல்லுங்க,
மனுஷன் வாழ்கிற இடம் பேர் ஏதேன் அல்ல, சுடுகாடு. மனுஷன் வாழ்கிற இடம் பேர் இடுகாடு. தேவன் வாழ்கிற இடம் பரலோகம், சாத்தான் வாழ்கிற இடம் பாதாளம். மனுஷன் வாழ்கிற வீடு இடுகாடு அல்ல சுடுகாடு, இதுதான். ஆனால் தேவனும் மனுஷனும் ஒன்றா இருக்கிற இடம் பேர் தான் ஏதேன். இப்போ நம்மளாலே கொட்டாயை காலி பண்ணிட்டான், மதுரக்கூடாது. கொட்டாயை காலி பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் பார்த்தா துரத்தி விட்டார். ஏதேன்லாம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. காட் மறுபடியும் மேலே போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ அவர் பார்த்தார், ஒரு மனுஷனுக்காக இவ்வளோ பெரிய ஏதேனை உண்டாக்கணுமே, சே இவனுக்காக இவ்வளோ பெரிய இடத்த வச்சு இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணி இவ்வளோ திட்டங்களை பண்ணோம், சே ரைட், அந்த சந்தோஷம் வேணான்னு அவன் போயிட்டான், பரவாயில்ல விடு. இப்போ ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், அவனுடைய கேரக்டர் வைஸில் டச் பண்ணி அவனுடைய இருதயத்தை ஏதேனா மாற்றுவோம் அப்படின்ற ஒரு டிசைடுக்கு வந்துட்டார். அந்த டிசைடரில் வந்தவங்க தான் நீங்களும் நானும். எத்தனை பேருக்குள்ள மகிழ்ச்சி இருக்கு? எத்தனை பேருக்குள்ள மகிழ்ச்சி இருக்குன்னு கேட்டேன், உங்களை தான் கேட்குறேன். எத்தனை பேருக்குள்ள மகிழ்ச்சி இருக்கு? எத்தனை பேருக்கு புருஷனை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கு? எத்தனை பேருக்கு மனைவியை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கு? எத்தனை பேருக்கு பிள்ளைகளை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கு? எத்தனை பேருக்கு மாமியாரை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கு? எத்தனை பேருக்கு ஓப்படியா நாத்தனாரை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கு? பேசிக்குவாங்க, நம்பாதீங்க. பேசிக்கிறாங்கன்றதுனால அவன் மகிழ்ச்சியாக இருக்கான்னு நினச்சிடாதீங்க. ஊருக்காக பேசிக்கிறாங்க, உழவுக்காக பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். வாங்க வாங்க வாங்க, இப்போ தான் உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன பேசியிருக்குன்றது நமக்கு தெரியும், புரியுங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த நிலை பட் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னா அங்கே தேவன் இருக்கிறார்னு அர்த்தம். உங்கள் மகிழ்ச்சி குறைவுது, மங்குது, புரியல, வோல்டேஜ் மாதிரி மாறுதுன்னா அங்கே தேவன் இல்லவே இல்லை. அன்னன்னைக்கு வாங்குகிற அட்சய திருதியில் வாங்குகிற தோலாக்கும் கம்மலும் மூக்குத்தியும் புரியல கொலுசும் அன்னைக்கு மட்டும் வந்துட்டு போகிற இடைத்தரகர் மாதிரி வந்துட்டு போகுது பார்த்தீங்களா? பிரியாணியும் என்னதுங்க? ஆமாம், பிரியாணி, தொடர்ந்து பிரியாணியே வேணாம், புரியல, ஃபாஸ்டிங்கை போட்டு இருக்க கொலஸ்ட்ராலை குறைக்கலான்னா சேர்த்து வச்சு அடித்து பிரியாணியாக போட்டு கட்டி கொடுத்து விட்றாங்க, பிரியாணியாக தின்ன வைக்கிறாங்க, புரியல. பிரியாணி தின்னு என்னடா கொஞ்சமாக மாறும்னு போய் கண்ணாடியை பார்க்குறேன், முகமெல்லாம் சதை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, மறுபடியும் வனாந்தீரையா தீரையில் நம்மளா ஓடி போய்ங்க ஒளிஞ்சு உட்காந்துக்கணும் போல இருக்குது, புரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, புரியா? நீங்களாம் சந்தோஷமா என்ன பஸ் பிரியாணி சாப்பிட்றது இவ்வளோ வருத்தப்படுறீங்க? நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றீங்க, மாதத்தில் ஒரு நாள் டெய்லி போட்டால் எங்கே போகிறது சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயாவது போய் ஏதாவது ஒன்று கொடுங்கடா, அப்படி ஒரு பப்பாளி பழம் கொடுங்கடாண்ணா. பப்பாளிலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்றான் ஒருத்தன், புரியா? நீங்களாம் கறி மீன் தான் சாப்பிடணும். ஊழியக்காரன் கம்பீரமாக இருக்கணும்மா, அனுப்ப பார்க்குறாங்க பாருங்க, புரியா? சீக்கிரமா சொல்லுங்க பார்க்கலாம். இடைத்தரகரை போல வந்து விட்டு போகிற அந்த மகிழ்ச்சி அல்ல. உங்களோடு சஞ்சரித்து உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனால் வருகிற சந்தோஷம் தான் நிரந்தர ஏதேன். பர்மனன்ட் ஏதேன் வேணுமா, டெம்பரவரி ஹாப்பினஸ் வேணுமா? வாயை திறந்து பேசுங்க பார்க்கலாம். வீட்டுக்காரர் ஒரு புடவை வாங்கி கொடுத்துட்டா ஈன்னு பல்ல காமிக்கிறிய, வெக்கமா இருக்கு எனக்கு. யோசிச்சு பாரு, நீ போறப்ப அந்த புடவையை கூட கட்ட மாட்டாங்க, பழைய புடவையா கட்டி விட்டுருவாங்க. யோசிச்சு பாரு. அச்சய திருதிக்கு நகை வாங்குறேன்ட்டு போய் எத்தனை விசுவாசி போயிட்டு வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நீ சொல்றீங்களா? எத்தனை விசுவாசி போச்சு தெரியுமா அச்சய திருதிக்கு? ஒரு கடைக்காரை பார்த்து நான் பேசினேன், ஐயா காலையிலே கடை தரன்ட்டீங்களே, என்ன சார் அப்படின்னா, அப்போ ஒருத்தன் கூட நிற்கிறோம் சொல்கிறான், சார் நாங்கள் வாங்க மாட்டோம், அதுதான் எங்களுக்கு அச்சய திருதி, நாங்கள் விற்போம், அதுதான் அவங்களுக்கு அச்சய திருதி. புரியுதா இல்லையா உங்களுக்கு? எவ்வளோ விவரமாக வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்க. நம்மளா அன்னைக்கு ஒரு தங்கத்தை வாங்கினா ஊடே தங்கமாயிருமா? அப்படி தங்கம் சேர்த்தாலாம் வா பார்க்கலாம், அப்படி தங்கம் சேர்த்தாலாம் வா. இன்னும் ஒரு வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கே. இடைத்தரகரை போல உனக்குள்ளே வந்துவிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வர சந்தோஷம், புது டிவியில் வர சந்தோஷம், புது காரில் வர சந்தோஷம், இதெல்லாம் சந்தோஷமா? இதெல்லாம் சந்தோஷமான்னு கேட்கிறேன். இதெல்லாம் சந்தோஷமா? சொற்ப. மோசையை பற்றி வேதம் சொல்லுது, மோசே பெரியவனான போது பார்வோன் குமாரத்தியின் மகன், யாருங்க?
பார்வோன் என்னங்க சாதாரண. இப்போ நீங்கள் அவங்கெல்லாம் இப்போ யாராவது தத்து எடுத்து ஒரு ஏன் மோடியோ உங்களை வளர்த்துட்டாருன்னு வைங்க, புரியுங்களா? உங்களை தத்து எடுத்துக்கிட்டார், உங்களை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருக்குது, ஒரு எனக்கு ஒரு பிள்ளையா இருந்தால் நீ இருக்கணும், உங்கள் பிள்ளைய ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, நீங்கள் கட்டாயம் கொடுத்துருவீங்க, எங்களெல்லாம் கேட்க மாட்டீங்க, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டீங்க, அதை தெரியும். முதல்ல கூட கொடுத்துறீங்க, முதல்ல கூட சொல்லுவீங்க என் பிள்ளை எங்கே இருக்குது தெரியுமில்ல, என் பிள்ளை எங்கே இருக்குது தெரியுமில்ல. அன்றைக்கு ஒரு மோசே, நாடே கருப்பு, என்னங்க மோசே மட்டும் சிவப்பு. பார்வோன் அந்த பார்வோன் அந்த மக எப்படி கொஞ்சிருப்பா, எப்படி வளர்த்திருப்பா, அவனை அடுத்த பேரோ லெவலுக்கு கொண்டு வரா. தனக்கு முன்னு இன்னொரு சந்தோஷம் இருக்கு, அது முக்கியமா என் சந்தோஷம் முக்கியமான்னு பார்த்தப்ப சொல்றான், பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான சந்தோஷத்தில் சொல்றா. படிடா படிடானா எங்க இருக்க? எப்படி என்ன போ, பவன அதிகாரத்துக்கு வா, வேகமா போ, வேகமா போ, நான் சீக்கிரம் முடிக்கிறேன்னு உங்கள்கிட்ட வேற சொல்லியிருக்கிறேன், வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன், வாக்குறுதியில வல்லவன் நான். முதல்ல சீக்கிரம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து 11:24 படிக்கிறான். அநித்தியமான பாவ சந்தோஷம், இடைத்தரகர்கள். சொல்லுங்க என்னங்க இடைத்தர, சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற அப்படியே என்னுடைய அடைமொழியை நீங்க சொல்லிட்டே இருங்க. உங்களுக்கு வருகிற தேவனால் வராத மற்ற எல்லா சந்தோஷமே யாரு? இடைத்தரகர். வாயை திறக்கணும், திறந்து சொல்லு. இடைத்தரகர். இடைத்தரகர்கள். நீ கட்டின வீடு இடைத்தரகர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெம்பரவரி. சொல்லுங்க என்னதுங்க? டெம்பரவரி. நீ வாங்கின காரு டெம்பரவரி. அச்சய தீர்த்தி அன்னைக்கு வாங்கின நீ புது நகை டெம்பரவரி. டெம்பரவரி. எப்போனா அடகு போவோம், புரியுங்களா? சரி, இல்லை காலியாக கூட போயிடும். சரி, ரைட். அப்புறம் வேற இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போய் தின்ன போற பிரியாணி. சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. டெம்பரவரி. ஆமா, எனக்கு ஒரு பிரியாணி கொண்டு வந்துருக்கான், அதனால மதியம் சாப்பிட்டு தான் போவேன். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அடுத்தது சொல்லுங்க. டெம்பரவரி. சரி, அப்புறம் நீங்க வெற்ற முடி டெம்பரவரி. காதுல போடுற தோடு இப்போ நீ போடுறது இல்லைல்ல, அவன் போடுறது இல்லைல்ல, ரகசியமா போடுறானா? இல்லை இல்லை, ஆமாம் சொல்லிடு, காதை அப்புறமேட்டு அழகாக வெட்டிடுவோம் விட்டு, இல்லை? ஆமாம். சில பேர் சந்தனம் வச்சுட்டு சுற்றுறான், ரோட்டில் பார்த்தேன். சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோடனே கயிறை கட்டிக்கிறாங்க, அது ஒரு ஸ்டைலாக கயிறை கட்டிட்டு சுற்றுறான், புரியுங்களா? ஒருத்தன் வீ கட்டில் வந்து போட்டுட்டு நிற்கிறான். ஒன்றும் மண்டையை மாற்று, இல்லைன்னா சபையை மாற்று, அவ்வளோதான். என்னால் வேற ஒன்றும் சொல்ல முடியல, புரியுதா? ஒன்றும் மண்டையை மாற்று, இல்லை சபையை, ஒன்று சலூனை மாற்று, இல்லைன்னா சபையை மாற்று, வெற்றவனை மாற்று. வெற்றவன் வரதே கிடையாது, வரக்கூடாது. யோசிச்சு பாருங்க, எதுக்கு சொல்கிறோம் நாங்கள்? உங்களை ஒருத்தரால் இன்னொரு பையன் இடர்ல அடையக்கூடாது. அவங்களாம் முடி வெட்டிட்டு வரான், பாஸ்ட்டு கேட்க மாட்டார், உங்களை கொண்டு கேட்பாரு அப்படின்னா எதுக்கு? இடைத்தரகர் வேலை எதுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அடிக்கடி வந்து அப்படி சிவா கோச்சுக்காதவா, போய் சாப்பிட்டு போகலாம். எங்க எத்தாப்புல சங்கீதாசுக்கு சாப்பிட்டு போவோம். இடைத்தரகர். அந்த நேரத்துக்கு சந்தோஷம். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்துக்கு அவர் சொல்றாரு, ஜனங்களுக்கு தானியமும் திராட்சரசமும் உண்டான காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அதாங்க ஏதேனே. அந்த ஏதேன் இன்னைக்கு உங்களுக்கு வேணுன்றதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். நான் ஓப்பனா சொல்லட்டுமா, இந்த வேர்ல்டுல எனக்கு எது இருக்குதோ இல்லையோ, தேவனும் நானும் சஞ்சரிக்கிற ஏதேன் எனக்குள்ளார எப்போதும் இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு அது இருக்குது, இது இருந்துச்சு, இது இல்லை, அதெல்லாம் தேவையே கிடையாது. இதெல்லாம் உனக்கு இருந்துச்சா கூட ஆண்டவர் கேட்க மாட்டார். கூப்பிடுவார். அந்தோனி வா, ஆபிரகாம் வா, மதர் கூட இந்த உலகத்தில் உனக்கு எவ்வளோ கிரெடிட் இருக்குது, டெபிட் இருக்குது, எல்லாத்தையும் கேட்பார் ஆகிட்டு. ஆமாம், உங்களுக்கு வேர்ல்டில் என்னென்ன கிரெடிட் டெபிட், ரைட். ஸ்பிரிச்சுவலாக இருக்க கிரெடிட் டெபிட்லாம் போடு அப்படின்னு வார். டபக்குன்னு அப்படியே ஸ்க்ரீன் எல்இடி மாதிரி கல 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 கலன்னு வரும். மதரக்கூடாது. அந்தோனி சொல்லுவார், ஆண்டவரே என் செயல் எப்படி இருக்குது ஆண்டவரே அப்படின்வார். நீனே பாரு அப்படின்வார். ஆபிரகாம் பார், ஆண்டவரே என் செயல் என்ன இருக்குது நீயே பாரு அப்படின்வார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆண்டவரோடு வச்சிருக்க கிரெடிட் எப்படி இருக்குது, டெபிட் இருக்குது. நீங்கள் உலகத்தோடு வச்சிருக்க கிரெடிட் எப்படி இருக்குது, டெபிட் எப்படி இருக்குது. நான் சொல்லுகிறேன்,
இடையிலே வருகிற சந்தோஷத்தை அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதையே வாழ்க்கையினுடைய தாரகமாய் எடுத்துக்கொள்ளாதிருங்கள். வேண்டாம். இடையில வர சந்தோஷம் டெய்லி நினைக்காதுங்க. நான் சாப்பிடும்போது இருக்க அந்த கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி, சாப்பிட்டு முடிச்சா முடிஞ்சு போச்சு. புரியல? புது ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம், வாங்கி போட்டோடனே நல்லா இருக்கா நல்லா இருக்கா, அடுத்த நாள் பார்த்தோன்னா புதுசு மாதிரியா வீட்டில் இருக்குது, மூளையில் கிடக்குது. புரியல? நீ எதுவாக இருக்கட்டும், பெத்த புள்ளையே நீங்க பாருங்க, கண்ணு மாமனே ராசாவே அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் வளர வளர என்ன செய்வான், புள்ளின்னு 4 போடுவோம், 4 கிள்ளுவோம், 4 தாங்குவோம், மிதிச்சே விடுவேன் அப்படின்னுவோம். கூடாது. ஏன்? அவ்வளோதான். அதனால் வந்த சந்தோஷம் அவ்வளோதான். எல்லாமே அப்படித்தான். எத்தனை உறவுகள் இருந்தாலும் அந்த உறவு தான் ஏதேனை தவிர இந்த உறவு ஏதேனா மாறவே முடியாது. திரும்பவும் சொல்லுகிறேன், திரும்பவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை முன்னிட்டு நான் சுருக்கமாக பேசி ஏதேனை பற்றி தான் உங்களோடு சொல்றேன். தேவனும் மனிதனும் சஞ்சரிக்கிற இடம்தான் ஏதேன். தேவனும் மனிதனும் சம்பாசிக்கிற இடம்தான் ஏதேன். தேவனும் மனுஷனும் இருக்கிற சந்தோஷம் தான் ஏதேன். அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எது இல்லைனாலும் கவலையே இல்லை. முதல்ல கூட சொல்லுங்க, தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறேன், அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஹல்லேலூயா. அப்படி எழுந்திருப்போமா? வேறு ஒரு ஆசை வேணா இல்லைன்னு சொல்லாது, பொய். வேறு ஒரு ஆசை வேணா இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை வேணா இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே, உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. 157 உம்மையே தழுவினே. வேறு ஒரு ஆசை வேணா இயேசு ராஜா, உம்மை தவிர. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே. வேறு ஒரு ஆசை வேணா இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஏதேன் பிறந்திருக்கிறது, தேவனும் நானும். அவர் என்னோடு சஞ்சரிக்கிறார், என்னோடு சம்பாஷிக்கிறார். அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும்.
சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கிருபையில் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்தில் நம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தில் எங்களை நடத்தும். ஏசாயா 57:15 ஒரு ஏதேனை உருவாக்க சித்தம் உண்டு. அந்த 2 விதமான மனிதர்களை இந்த பூமியில தேடுகிறேன். கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள உண்டோ? பணிந்த ஆவி, நொறுங்குண்ட இதயம். இந்த 2ஐயும் ரிவைவ் பண்றதுக்காக, ரீபில்ட் பண்றதுக்காக, அதிலே ஏதேனை உருவாக்குவதற்காக பரலோகத்திலே வாசமாயிருக்கிற தேவரே, பூமியில் இருக்கிற மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுடைய தேவனாய் இருந்து அவர்களை ஏதேனா மாத்துறீங்கப்பா. நான் ஒரு ஏதேனா மாறணும்ப்பா. சொல்லுங்க, நான் ஒரு ஏதேனா மாறணும்ப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, வந்துட்டு போற நிலை இருக்கக்கூடாது. எனக்குள்ளார இடைத்தரகர்களுடைய வேலை இருக்கக்கூடாது. எனக்கு வர ஒரு பொருளை பார்த்து நான் சந்தோஷப்படுறதை காட்டிலும் பொருளை கொடுத்தவராகிய உங்களை பார்த்து நான் சந்தோஷப்படணும்ப்பா. நான் வாங்குற தங்கமோ வெள்ளியோ நகையோ பொருளோ பணமோ எதுவா இருந்தாலும் ஆண்டவரே